திரு மதிவாணன், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். பொங்கல் பரிசு தொகை இந்த ஆண்டு அறிவிக்கப்படலை. வழக்கமாக எதிர்க்கட்சிகள் தான் அந்த வலியுறுத்தல்களை, கண்டனத்தை பதிவு செய்வாங்க. இப்போ கூட்டணி கட்சிகள், உங்கள் ஆதரவு அமைப்புகளும் 1000 ரூபாய் பரிசு தொகை வழங்கணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிதி பற்றாக்குறை விளக்கம் ஏற்புடையது தானா? அதாவது நம்ம ஆட்சிக்கு வரும்போது எப்படி இருந்ததுன்னு யாரும் மறக்கக்கூடாது. சுமார் 5,70,7189 கோடி கடனில் விட்டு போன ஒரு நிர்வாகம். அதற்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 87 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்ட வேண்டிய சூழ்நிலை. இந்த நிர்வாகத்துடைய அடிப்படையில் தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் நாம் கொண்டு வந்த திட்டங்கள் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. ஒரு சில குறிப்பிட்ட திட்டங்கள் மட்டும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு 13,720 கோடி ரூபாவும், விடியல் பயண திட்டத்துக்கு ஒரு 350 கோடியும், புதுமை பெண் திட்டத்துக்கு ஒரு 370 கோடியும், காலை உணவு திட்டத்துக்கு ஒரு 600 கோடியும், தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு ஒரு 360 கோடியும் கொடுக்குறோம். இதெல்லாம் மாநில அரசுடைய செலவினங்களில் இருந்து ஃபண்டிலேருந்து கொடுக்குறோம். இப்போது ஒன்றிய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போது நாம் ₹1 வரி கட்டினா எப்பயும் சொல்கிறது 29 பைசா தான் நமக்கு திரும்ப வருது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சரி, ஒரு பெருவெள்ளம் மழை, அதுதான் அண்ணன் தங்கம் தென்னரசனை சொன்ன ஒரு விஷயம். நாம் சுமார் ஒரு 45,000 கோடி அளவுக்கு கேட்ட நிதி, நமக்கு கொடுக்கப்பட்ட நிதி 276 கோடின்றது வெளிப்படையாக சொல்லியிருக்கும். கொடுக்கணுன்ற மனசு இருக்குது. ஆனால் சூழ்நிலை எந்த இடத்துல இருக்குன்றதை அமைச்சர் திறன்பட வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இல்லை, அதுதான் இது காரணங்களை நீங்கள் தேடுறீங்களா? எதா இருந்தாலும் மத்திய அரசு நமக்கு கொடுக்கல அப்படின்னு அதை ஒரு கேடயமாக பயன்படுத்த பார்க்குறீங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்லலை, கூட்டணி கட்சிகளும் சொல்கிறாங்க. அப்படி சொல்வது பொருத்தமற்றது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அவர் வந்திருக்கிறாரு செய்தி தொடர்பாளர். இல்லை, அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒரு பார்வை, ஒரு கண்ணோட்டம். நம்ம அதை ஏன் அவங்க அப்படி பார்க்குறாங்க, ஏன் அப்படி சொல்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது. அது அவங்க கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்குறாங்க. ஆனால் நிர்வாக நிலம் என்ன, இன்னைக்கு நிதியோட பிரச்சனை என்னன்றது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எந்த இடத்துலையுமாவது இப்போது மழை வெள்ள நிவாரணத்துக்கு நம்ம செலவு பண்ணது சுமார் ஒரு 3000 கோடி நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3000 கோடி எந்த அடிப்படையிலையாவது ஒரு ஒன்றிய அரசு நம்ம கூட பங்கெடுத்துக்கணுமா இல்லையா? அதைத்தானே நம்ம சொல்கிறோம். நம்ம எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு விஷயத்த சொல்லலை, என்ன இருக்குதோ அதை சொல்கிறோம். இந்த சூழ்நிலையில் நம்ம தெளிவாக அண்ணன் அதுதான் தெளிவாக சொன்னார். ஒரே ஒரு சின்ன விஷயம், நிதி நெருக்கடி, மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்பன போன்ற காரணங்களை கூறி மக்களுக்கான உரிமைகளை மறுக்கக்கூடாது. மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய நிதியை போராடியோ நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தோ பெற வேண்டியது மாநில அரசின் கடமை. அந்த கடமையிலிருந்து தமிழக அரசு தவறிவிட்டு மக்களை தண்டிப்பது நியாயமற்றது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. நீங்க போராடி வாங்குங்க, எப்படியாவது நீதிமன்றத்துக்கு போயோ இல்ல நாடாளுமன்றத்திலே எந்த வழியிலையாவது வாங்குங்க. நீங்க வாங்காம விட்டுட்டு மக்கள் கிட்ட 1000 ரூபாய் கொடுக்கல, மத்திய அரசு எங்கள்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்வது நியாயமானு கேட்கிறாங்க எதிர்க்கட்சிகள். இல்ல, நாங்க இந்த திட்டத்துக்கான நிதியை கேட்கல. ஏற்கனவே நாங்க ஒரு திட்டம் செலவு, நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த செலவு செஞ்சதுக்கான நிதியாவது கொடுக்கணும்ல, அதுதான் நாங்க கேட்கிறோம். அந்த இடத்துல இப்ப கூட்டணியில இருக்கிறவங்க பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்கள கேட்கணும்னு சொல்றது. எந்த இடத்துல நாங்க அதை தவறிட்டோம்னு சொல்லணும். இப்போ ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய எந்த இடத்துல நாங்க தவறி இருக்கோமா? எந்த இடமா இருந்தா இல்ல, அது ரிசல்ட் இல்லைன்னா மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் இல்லை, அதை நம்ம உணரணும். நீதிமன்றத்தை என்னைக்கு மோடி மதிச்சாரு? நம்ம அதை பேசணும்ல. டெல்லி மாநிலத்துக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லும் போது உச்ச நீதிமன்றத்துக்கு மீறி நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு அதை நிறைவேற்றுற இடத்துல தான் மோடி இருக்காரு. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, குஜராத்தில் ஒரு மழை வெள்ளம் வரும்போது துடிச்சு கொடுக்குற மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாரான்றது தான் கேள்வி. அதை அவர் செய்யற இடத்துல அவர் இல்லவே இல்லை, அவர் கொடுக்குறன்ற இடத்துல இல்லை. ஆனாலும் நம்மளுடைய மக்களை நான் தெளிவா சொல்றேன், கடந்த மாதமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா கடந்த ஆண்டு தூத்துக்குடி மழை வெள்ளம் வந்தாலும் சரி, முதல்ல ஒன்றிய அரசு எங்கேயாவது நிதி கொடுத்தா நம்ம தான் கொடுத்தோம். ஒவ்வொருத்தருக்கும் 6000 ரூபாய், 4000 ரூபாய், 2000 ரூபாய்ன்ற விதத்துல நாம தான் கொடுத்தோம், பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தது. ஸோ அதை யாருமே மறுக்க முடியாது. இது மறைக்கிறதுக்கும் இல்லை, வெளிப்படையா இருக்கு. நிதி நிர்வாகம் சரியான உடனே கொடுக்குறோன்ற மாதிரி நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். எங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கணுன்றது தானே எங்களுடைய ஆசை. ஸோ எங்களுடைய வாக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பேசணுன்றது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒன்றும் இல்லைங்க. இப்போ கொரோனா காலகட்டத்தில் ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போது, இல்லை நீங்க 5000 கொடுங்க, இல்ல 10000 கொடுங்க அப்படின்னு போராட்டம் நடத்தினவர் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின். இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது நம்முடைய தமிழர் திருநாள், நீங்கள் புத்தாண்டுன்னு அறிவிச்சு மிக கோலாகலமாக அதை முன்னெடுக்கக்கூடிய தமிழர் பண்பாட்டு திருவிழா,
அதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்னு அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் கேட்குறாங்க. அப்ப எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டா உங்களுக்கு? இல்லை சார், நீங்க இந்த திட்டத்தை துவக்கியதே தலைவர் கலைஞர் தான், அதை யாரும் நம்ம மறுக்க முடியாது. முதல்ல 2009 தான் தொடங்குனாரு. அதுக்கப்புறம் வந்து அம்மையார் அவர்கள் அதை தொடர்ச்சியா நடத்தினாங்களா? கிடையாது, நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஓபிஎஸ் கட்டத்தில் வந்து நடத்தினாரா? திரும்ப நிறுத்தினாங்க. ஸோ இது வந்து நடத்தியிருக்காங்களா? ஆனால் ஆரம்பிச்சது நாங்கள் பெருமையாக நாங்கள் சொல்லுவோம், இந்த ஸ்கீம் வந்து மக்களுக்கு கொடுக்கணுன்றது ஆரம்பிச்சது நாங்கள். 1000 ரூபாய் மாத்திரம் இபிஎஸ் தானே, அவர் 1000 ரூபாய் மாத்தினாரு, அப்புறம் 2500 ரூபாய் தேர்தலுக்காக கொடுத்தாரு. அதெல்லாம் நான் பேச வரல. நீங்க சொன்ன ஒரு விஷயம், கொரோனா காலகட்டங்களில் வந்து கொடுக்கணும்னு சொன்னோம். ஆமா, வந்தோடனே 4000 ரூபாய் கொடுத்தோமே. 5000 ரூபாய் கொடுக்க சொன்னோம், 1000 ரூபாய் கொடுத்தது. மீதி 4000 ரூபாய் நாங்கள் வந்தோடனே நிதி நெருக்கடியை பற்றி கவலைப்படாம எடுத்து கொடுத்தோமா இல்லையா? ஸோ நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும், நிதி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நிதி நிர்வாகத்தில் மாநில அரசுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் ஒன்றிய அரசு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், ஜிஎஸ்டியான பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம், வரி பகிர்வு பற்றி வந்த பிரச்சனைக்கு அப்புறம், மாநில அரசை முழுசா புறக்கணிச்சதுக்கு அப்புறமும் நாங்கள் இத்தனை திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கோம். ஓகே, உங்களுக்கு கொடுக்க மனசு இருக்கு, ஆனா அதுக்கான நிதி நிர்வாகம் இல்லைங்கிறீங்க. ஓகே, திரு மதிவாணன், நீங்க தான் பதில் சொல்லணும். கூட்டணி கட்சி உட்பட தோழமை சுட்டலை அதிகமாக வச்சிருக்கிறாங்க. 2 விஷயத்துக்கு நான் பதில் சொல்லணும். அண்ணன் முனவன் பாஷா வந்து நிதி கொடுத்தாருன்னு சொன்னார். 2015 2017 வந்து 100 ரூபா தான் கொடுக்கப்பட்டது. அந்த 100 ரூபாவை அந்த காலகட்டங்களில் இவங்க கொடுக்கல. அதை தயவு செஞ்சு அவர் அண்ணன் மறந்துடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து நிவாரண நிதி பற்றி பேசும்போது அண்ணா அப்படியே ஈஸியாக கடந்து போகிறாரு. எத்தனை இடத்துல அவங்க தலைவரும் இல்லை எதிர்கட்சி தலைவரும் மோடி அவர்களை பார்த்து கேள்வி கேட்டிருப்பாங்க வெள்ள நிவாரண நிதிக்கு. ஆனால் வெள்ள நிவாரண நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு மேலே வழக்கு தொடர்ந்தது திமுக. யாரும் அதை மறக்கக்கூடாது, சரிங்களா? அப்போ நாம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து தமிழ்நாட்டுடைய உரிமையை நம்ம விட்டு கொடுக்கல. நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஆமாம், கொடுத்துருக்கோம். ஒன்றிய அரசு கேட்டோம், கொடுக்கல. உச்சநீதிமன்றத்தை வழக்கு நிலுவையில் தானே இருக்குது இப்போ வரைக்கும். அது நான் முடிஞ்சு போச்சா? அண்ணன் எப்படி அதை ஈஸியாக மறந்து போகிறாரு? நாடாளுமன்றத்தை முடக்கணும்னு சொல்கிறாரு. எத்தனை தடவை அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து மாநிலங்களை உறுப்பினராக இருக்கும்போது நாடாளுமன்றத்தை முடக்கணும்னு அவர்களால் சொல்ல முடியும். ஆனால் இருங்க, டைமுக்கு நீங்கள் பேசும்போது அமைதியாக தான் இருந்தார். ஒருத்தர் முடக்க முடியுமா? ஒருத்தர் முடக்கினாரு, எத்தனை தடவை குரல் கொடுத்தாரு? சிம்பிளான ஒரு கேள்வி பேசியிருக்காரு சார். ஆனால் இருங்கண்ணா, தம்பி அமைதியாக தானே இருங்கண்ணா, ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, இருங்கண்ணா. சொல்லுங்க அவரை எந்தெந்த சட்ட போராட்டத்துக்குலாம் எந்தெந்த திட்டத்துக்குலாம் இவர் எதிர்த்து குரல் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. அவரோட தலைவர் சொன்னாருன்னு, இல்லை எதிர்கட்சி தலைவர் வந்து கொடுத்தாருன்னு சொல்லுங்க. நான் தெளிவாக சொல்கிறேன்ல, நான் எங்களை மாதிரி அழுத்தம் கொடுத்தவங்க யார் இருக்கா? மோடிக்கும் ஒன்றிய அரசுக்கும். ஆளுநர் மசோதாவை நிற்க வச்சாரா? கேஸ் போட்டது நாங்கள், நீங்கள் இல்லை. நிதி தரலையா வெள்ள நிவாரணத்துக்கு? கேஸ் போட்டது நாங்கள், நீங்கள் இல்லை. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இத்தனை திட்டங்கள் செஞ்சுருக்கோம், புது திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம், எல்லா திட்டங்களுக்கும் நிதி செலவு பண்ணியிருக்கோம். நாங்கள் சொல்கிறோம், அதை பாராட்ட உங்களுக்கு மனசு இல்லை. ரைட், ஓகே, மனசு இல்லை. இதுவே தேர்தல் ஆண்டா இருந்தா கொடுக்காம அதை நான் சொல்ல வரேன். இல்லை, நான் சொல்கிறேன். அதுக்கு தான் தெளிவாக சொன்னேன். சகோதரர் இருக்கும் 2015 நிறுத்திருக்கீங்க, 2017 நிறுத்திருக்கீங்க, மாற்றம் கிடையாது. 2021 கொடுக்கப்பட்டது எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு தேர்தலுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ இல்லை, ஒரு நிமிஷம், என்ன காலம் மாறிச்சுன்னு 2 பேரும் கேட்குறாங்க. என்ன மாறிடுச்சுன்னு? கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மழையோட வெள்ள அளவு எவ்வளோ, மழையோட பாதிப்பு எவ்வளோ, அதுக்கு நிவாரணம் எவ்வளோ கொடுத்துருக்கோம், அதை பார்க்கணுமா இல்லையா? அதை பேசணுமா இல்லையா? அதை பற்றி பேசவே தயாரா இல்லையா? ஏடிஎம்கே பிஜேபி மறைமுகமாக கூட்டணி இருக்குன்றதுக்காக எந்த இடத்துல நீங்கள் ஒன்றிய அரசையோ மோடியோ எதிர்த்து பேச தயாராகவே இல்லையா? எத்தனை இடத்துல எதிர்த்து பேசுனீங்க சொல்லுங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, திமுக நீங்கள் ஆதரிக்க வேணாம், மாநில உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, தமிழ்நாட்டோட உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஏன் பேச மாட்டீங்க? அதை ஏன் கேட்க மாட்டீங்க? அதானே நாங்கள் கேட்குறது. நாங்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வரோம். நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். போன 2 மாதத்துக்கு முன்னாடி ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தது. ஒன்றிய அரசு தைரியமாக சொல்லிச்சு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுங்கன்னு சொல்லி. எத்தனை பேர் அறிக்கை கொடுத்தாங்க? இவர் சகோதரர் அறிக்கை கொடுத்தாரு, அவங்க தலைவர் சொல்லுங்க. முனைவர் பாஷாவை அறிக்கை எடுத்து காட்ட சொல்லுங்க. பொதுவெளியில் ஆதரிச்சு பேசுனது யார் பேசுங்க, கையெழுத்து போட்டு வந்துடலாமா போயிட்டு? அன்னைக்கும் சம்பளம் கொடுத்தது ஒன்றிய அரசு கிடையாது, தமிழ்நாடு அரசு தான். யாரும் அதை மறக்க முடியாது. கடந்த மாதம் நீங்கள் வந்து பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போ ஒன்றிய அரசோட ஒவ்வொரு அழுத்தத்திலையும் யாருமே பேசுறது இல்லை. அப்போ ஒவ்வொரு அழுத்தத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் மாநில அரசு நாங்க தான் முன்னாடி நின்று பேஸ் பண்றோம். சில விஷயங்கள் நீங்க அளவுக்கு அதிகமா செலவு பண்றீங்க. இப்ப வள்ளுவருக்கு வெள்ளி, அதுதான் அடுத்து சொல்ல வந்தேன். நான் குறிச்சு வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை, நான் சொல்றேன் சகோதரன், நான் சொல்றேன். அதாவது வந்து வள்ளுவர் சிலைக்கு வந்து இவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்னு அதுக்கு நீங்க தெளிவா ஒரு பதில் சொன்னீங்க. நாங்க என்ன கேட்குறோம்னா, மாநில அரசு மழை வெள்ளம் வருது, பாதிக்கப்படுறோம்ல, இந்த இடத்துல வந்து ஒன்றிய அரசு ஒரு சப்போர்ட் பண்ணணும்ல, சப்போர்ட் பண்ணல. மாறா வந்து அண்ணன் லெனின் தெளிவாக சொன்னார், 172 லட்சம் கோடி கடன் இந்திய ஒன்றியத்துக்கு.
அதனால எந்த ஒரு சாமானியனுக்கு பலன் இருந்ததா? கார்பரேட்டுக்கு மட்டும் 35 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணாரா இல்லையா மோடி அவர்கள்? 25 லட்சம் கோடி கார்பரேட் டாக்ஸ் ஒரு 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு குறைச்சிங்க. சூப்பர் ரிச் டாக்ஸ் போடணும், சூப்பர் ரிச் டாக்ஸ் போடல, 1,70,000 கோடி. ஓகேங்களா? இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து ஒன்றிய அரசு வந்து கார்பரேட்டை வாழ வச்சுது, தனி மனிதன் எங்க வாழ்ந்தாங்க? ஆனா நாங்க சொல்ற ஒரு திட்டம் இருக்குல்ல, அது விடியல் பயண திட்டமா இருக்கட்டும், இல்ல தமிழ் புதல் திட்டமா இருக்கட்டும், கலைஞர் உரிமை தொகையா இருக்கட்டும், அது நேரடியாக மக்கள்கிட்ட போய் சேருது. மக்களுக்கான திட்டங்களை நாங்க தீட்டுறோம். மக்களுக்கான ஒவ்வொரு திட்டங்களும் நாங்க திரும்ப சொல்றோம், நேரடியாக அவங்க வீட்டில் போய் சேர்ற அளவுக்கு நாங்க கொடுக்குறோம். நிதி அதுக்கு நாங்க செலவு பண்றோம். அன்வான்டான ஒரு செலவுன்னு சொல்லி ஐயன் திருவள்ளூருக்கு பண்றது அவர் வந்து பேசுறாரு. நாம பேசாம திருவள்ளூர் வேற யார் பேசுவா? மோடி பேசுவாரா? இருங்க சார், வரேன். எங்க போய் பேசுறாரு? அதுக்கு என்ன செஞ்சாருன்னு கேள்வி. விவேக் ஒரு படத்தில் நகைச்சுவையா கேட்பாரு இல்ல, எப்ப பேர் வச்சு சோறு வச்சியான்ட்டு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் நானும் கேட்கிறேன். நீங்க போயிட்டு ஐநா சபையில பேசுறீங்க, இந்த வாரம் மங்கி பாத்ல வந்து தமிழ் தான் பழமையான மொழின்னு எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க? சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க? எங்கேயாவது அண்ணன் ஜி.கே. வாசன் அதை பத்தி பேசியிருப்பாரா? இல்ல எதிர்கட்சி தலைவர் அதை பத்தி பேசியிருப்பாரா? நாங்க கேட்கறது என்னன்னா, நியாயமான கோரிக்கைக்கு குரல் கொடுங்க. நிதி சுமை இல்லைன்னா நாங்க தயார் கொடுக்கறதுக்கு. சோ எங்களுக்கு வந்து இப்போ சொல்றேன், நாங்க தான் காரணம்னு சொல்றீங்க சார். சூழ்நிலை இல்ல சார், நிதி சுமை மிகப்பெரிய பிரச்சனை சார். இன்னைக்கு இருக்கிற 2 புயலுக்கும் செலவு பண்ணதை வெளிப்படையா சொல்லியிருக்கோம். அத எந்த விதமான நீங்க 1 கோடியே 30 லட்சம் பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை நேரடியா போய் சேருது. இந்த மாசம் அது போய் சேரப்போகுது. அல மாற்றுங்க இல்ல, 2,73,000 பேருக்கு புதுமை பெண் திட்டம் மூலமா நேரடியா போய் சேரப்போகுது. தமிழ் புதன் திட்டத்துல சேரப்போகுது. ஒவ்வொரு திட்டத்திலையும் நேரடியா மக்களுக்கு போய் சேரப்போகுது. சரிங்களா? நன்றி. இதுல வந்து சகோதரர் அண்ணன் முனன்பர் பாஷா என்ன ஈஸியா கடந்து போறாரு. எந்த இடத்துலயுமே அவர் வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு. மோடின்ற பேர் வந்து நம்ம சொல்ற கூடாது, ஒன்றிய அரசு மேல எந்த பழியும் போட கூடாது, ஈஸியா கடந்து போறீங்க. ஆனா ஒரு நியாயமான விஷயத்தோட போட கொடுக்க மாட்டேங்குது. கூட்டணியில இருக்கோம். ஓகே ஓகே. அப்ப நீங்க வந்து எல்லாம் காங்கிரஸோட கூட்டணியில இருக்கீங்க. இருங்க இருங்க இருங்க.